Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும், இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. இங்கே வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ், தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. Python is an object-oriented language. Almost everything in Python நம்ம ஆப்ஜெக்டை தான் ட்ரீட் பண்ணுறோம். அது கூட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டிஜர் வேரியபிள் i is equal to 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஐங்கிற வேரியபிள் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் இன்டிஜர். அந்த 10 இஸ் அன் ஆப்ஜெக்ட், இன்டிஜர் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங். ஃபால்ஸ், ட்ரூ, இது எல்லாமும் ஆப்ஜெக்ட்ஸ். fruits.count செர்ரி இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக, இல்லை இந்த லிஸ்ட்டை நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு fruits.sortங்கிற மெத்தடை கால் பண்ணுவோம். இந்த டாட் ஆப்ரேட்டர் வரும்போதே தெரியும், இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது அதனோட மெத்தட். கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் we need to define the class and then we need to create an object from that class and then we have to access the variables and then after doing all the process we have to delete the object. ஸோ இதை தான் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கிளாஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் பண்டிலிங் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டுகெதர். ஸோ ஒய் டு வி வாண்ட் டு பண்டில் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி? ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா டேட்டா தனியாக இருக்கும், ஃபங்க்ஷன் தனியாக டிஃபைன் பண்ணுவோம். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராமர் டு கனெக்ட் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் ஊப்ஸ் கான்செப்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாமும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் யூனிட், the data and function. It's a user defined prototype that defines a set of attributes and methods. இப்போ நான் டேட்டான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இன்னும் கிளியராக சொல்லணுன்னா இட்ஸ் அ attribute. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை we call it in terms of method. ஸோ இந்த attributes and methods கம்பைன் பண்ணுறது தான் கிளாஸ். ஸோ இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து we can create an object. So unique instance of the class is called object. It comprises both the data members and methods. ஸோ இந்த இடத்துல என்னென்ன attribute என்னென்ன மெத்தட்னு கொடுத்துருப்போம், எக்ஸாக்டாக வேல்யூ சொல்லும்போது that is an object. And the data members and methods are accessed via the dot notation. இப்போ ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி fruits.count, இது ஆப்ஜெக்ட்டு, இது மெத்தட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் நான் ஸ்டூடெண்ட்னு எடுத்திருக்கேன். இதில் 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணும்போது, இப்போ நேமுக்கு அன்பு, ரோல் நம்பர், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது திஸ் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். டேட்டா மெம்பர், த டேட்டா அசோசியேட்டட் வித் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். டேட்டா மெம்பரில் 2 டைப் இருக்குது. ஒன்று கிளாஸ் வேரியபிள், இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள்ங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ வேரியபிள் தட் இஸ் ஷேர்டு பை ஆல் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அ கிளாஸ். ஒரு கிளாஸுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லா இன்ஸ்டன்சஸ்க்கும் காமனாக ஷேர் பண்ணுற ஒரு வேரியபிள் இஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள். அப்போ எல்லாத்துக்குமே அது ஷேர் ஆகுங்கிறதுனால அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we cannot use a instance name, we have to use a class name. And it is defined within a class but outside any of the class-ஓட method. எந்த மெத்தட்ஸ்குள்ளேயும் சொல்லக்கூடாது, பட் கிளாஸுக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கணும். அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், தே ஆர் டிஃபைன்ட் இன்சைட் அ மெத்தட் அண்ட் இட் பிலாங்ஸ் ஒன்லி டு த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அண்ட் வி ஹவ் காட் மெத்தட்ஸ். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அது எல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸு, அதில் ஐ ஹவ் காட் 4 attributes. இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் அந்த எம்ப் கவுண்ட்டுங்கிறது என்னென்னா, எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்குதுங்கிறதுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் வில் பி எ கிளாஸ் வேரியபிள் விச் வில் பி ஷேர்டு பை ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஹியர். அண்ட் தென் நேம், ஏஜ், சேலரி, இதனோட வேல்யூஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்டோட நேம் பார்த்திங்கன்னா கமலா, அடுத்த ஆப்ஜெக்டோட நேம் பார்த்திங்கன்னா விமல், அதே போல் அடுத்த ஆப்ஜெக்டோடது தருண். அதே போல் ஏஜ் அண்ட் சேலரி வில் ஆல்சோ பி டிஃப்ரெண்ட், மேபி சேம் ஆர் வில் பி டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கும். அண்ட் தென் யூ ஹவ் காட் மெத்தட் ஆர் பிஹேவியர். யூ ஹவ் காட் 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட், டிஸ்பிளே கவுண்ட் அண்ட் டிஸ்பிளே எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளாஸ் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிற ரிசர்வ்டு வேர்டு, கீவேர்டு,
followed by the name of the class. Then you have got an optional the class or a documentation string. அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்குங்கிறது அந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். இட் இஸ் ஃபாலோட் பை த கிளாஸ் சூட். கிளாஸ் சூட் ஆர் நத்திங் பட் த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கல, பட் கிளாஸை டிஃபைன் பண்ண உடனே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். சின்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைட் எனி மெத்தட், திஸ் இஸ் அ கிளாஸ் வேரியபிள். தென் யூ ஹாவ் காட் அ மெத்தட், இனிட்டுங்கிற ஒரு மெத்தடு. இட்ஸ் அ ஸ்பெஷல் மெத்தட். எப்படி ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறேன், முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா 2 அண்டர்ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கோம். திஸ் இனிட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மஸ்ட் பி எ செல்ஃப். இதனுடைய பர்பஸ் வந்து பார்க்கலாம். இந்த செல்ஃபுங்கிறத வச்சுட்டு தான் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் திஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். பார்த்திங்கன்னா செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் சேலரி, செல்ஃப் டாட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த டெஃபினிஷனில் வி ஹாவ் டு யூஸ் தி செல்ஃப். அதே இந்த எம்ப் கவுண்ட் இஸ் த கிளாஸ் வேரியபிள். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்த கிளாஸ் நேம் எம்ப்ளாயி டாட் எம்ப் கவுண்ட். ஸோ திஸ் எம்ப் கவுண்ட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரிமெண்டட் as and when this init is called. Then you have got another function, display count. இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி டாட் எம் கவுண்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மெத்தட். டிஸ்பிளே எம்ப்ளாயி, அப்போ அந்த எம்ப்ளாயியுடைய டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மெத்தடு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த இன்ஸ்டன்ஸில் இதை கால் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டன்ஸுக்கான நேமு, ஏஜ், சேலரி இது 3 டிஸ்பிளே ஆகிடும். இனிட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட்னு சொன்னேன் இல்லைங்களா. இட் கண்டெய்ன்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக, ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும்போதே அதனுடைய ஆட்ரிபியூட்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் திஸ் இனிட் மெத்தட். திஸ் இஸ் சிமிலர் டு த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் C++ அண்ட் ஜாவா. இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம C++ அண்ட் ஜாவாவில் பார்த்துருக்கோம். அங்கே வந்து கிளாஸ் நேமே தான் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே வந்து ஸ்பெஷலாக இனிட்டுங்கிற மெத்தடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 பேராமீட்டர்ஸில் என்ன வேல்யூஸ் வருதோ அதை வச்சுட்டு வி ஆர் அசைனிங் டு த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். What is this self mean? It is used to access the variables that belongs to the class. It refers to the current instance of the class. And it must be the first parameter in method definition. The initலே பார்த்தீங்கன்னா first parameter வந்து இந்த self தான். Even if the method does not contain any parameters, வேறு எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லைன்னா கூட அந்த செல்ஃபுங்கிற பேராமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ஃபஸ்ட் பேராமீட்டராக இருக்கணும். And we don't pass any value to this parameter கால் பண்ணும்போது. ஆனால் பைத்தான் will take care of and provides the value to that. இதுவும் வந்து புது கான்செப்ட் இல்லை. C++ல் வந்து this அப்படின்னு ஒரு பாயிண்டர் இருக்குது. ஜாவாவில் வந்து we have got a thisங்கிற ரெஃபரன்ஸ். அதனோட வேலை தான் இந்த செல்ஃப் பண்ணுது. இப்போ இந்த செல்ஃபுங்கிற வேர்டு தான் எல்லா இடத்துலையும் இட்ஸ் அ ரிசர்வ்டு வேர்டா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. The first parameter of this method acts as a reference to the current instance. அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் செல்ஃப்லாம் போடல, மை சில்லி ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம். வாட் எவர் இட் இஸ், த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் தான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸ். அதனோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம், அதனுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏஜ், அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. அதே கிளாஸுக்குள்ளே இன்ஸ்டெட் ஆஃப் தட் மை சில்லி ஆப்ஜெக்ட் ஐம் யூஸிங் அனதர் ரெஃபரன்ஸ், ஏபிசின்னு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் டு த இன்ஸ்டன்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இது கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே. அவுட் சைட் த கிளாஸ் வி ஆர் கிரியேட்டிங் அ ஆப்ஜெக்ட். P1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். P1 ஹேஸ் காட் 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒன்னோட வேல்யூ வந்து ஜானு, அடுத்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுடைய வேல்யூ வந்து 16. அப்போ P1.my ஃபங்க்ஷன் அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன் வில் பி கால்ட் யூஸிங் த வேல்யூஸ் ஆஃப் P1. அப்போ நம்மளுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா my name is John, my age is 16 அப்படின்னு இருக்குது. How do we create an object? இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம், நம்ம P1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம P1 தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதனுடைய கிளாஸ் நேமு. இங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா தட் இஸ் டிசைடட் பை த இனிட் மெத்தட். இனிட் மெத்தடில் இந்த ரெஃபரன்ஸ் பேராமீட்டரை தவிர எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை பேராமீட்டர்ஸ் இங்கேயும் கொடுக்கணும். கால் த கிளாஸ் யூஸிங் த கிளாஸ் நேம் and pass in whatever arguments init method accepts. ஸோ இங்கே இனிட்டில் 3 பேராமீட்டர் நம்ம அனுப்பியிருக்கிறோம். நம்ம செல்ஃப் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு த இன்ஸ்டன்ஸ்,
அதனால் அதை விட்டுறலாம். இந்த 3க்கு மட்டும்தான் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது. இப்போ M1ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், எம்ப்ளாயி ஆஃப் கமலா, ஏஜ் அண்ட் சேலரி. M2ங்கிற அனதர் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். How do we access the attributes of an object? The instance variable எல்லாமும் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் வேரியபிள் இஸ் ஆக்சஸ்ட் யூஸிங் த கிளாஸ் நேம். கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்காக நம்ம வந்து இந்த செல்ஃப்ங்கிற ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஆனால் எங்கே இருந்தாலுமே இந்த கிளாஸ் வேரியபிள் இஸ் ரெஃபரன்ஸ்ட் ஆர் ஆக்சஸ்ட் யூஸிங் த கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் வேரியபிள். M1 எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம், M1ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ M1 டாட் டிஸ்பிளே எம்ப்ளாயி. அப்போ அந்த M1ஓட மெத்தடை நம்ம வந்து எப்படி கால் பண்ணியிருக்கோம், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். எம்ப்ளாயி டாட் எம்கவுண்ட். ஹவு டு வி ஆட், ரிமூவ் ஆர் மாடிஃபை ஆட்ரிபியூட்ஸ் அட் எனி டைம்? C++, ஜாவாலெல்லாம் ஒரு தடவை கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பைத்தானில் you can add the attribute or remove the attribute. Modifying attribute is nothing. அதுக்கு நம்ம வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணுறோம் நம்ம. தட் இஸ் அவைலபிள் இன் ஜாவா அண்ட் C++. இப்போ கிளாஸ் பர்சன் கொடுத்துருக்கோம், ஒரு யூனிட் மெத்தடு, 2 பேராமீட்டர்ஸ், நேம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து 2, நேம் அண்ட் ஏஜ். ஐ ஹாவ் another function, my function. ஐம் கிரியேட்டிங் எ P1ங்கிற ஆப்ஜெக்ட்டு. அதுக்கு வந்து ஜான் அண்ட் 36ங்கிறது நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். 36 will be passed to age, John will be passed to name. அப்போ அந்த P1.name வந்து John, P1.age வந்து 36. இப்போ பாருங்கள் P1.salary. இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் இருக்குது. 3வது நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் P1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான வேல்யூ 200. அடுத்து P1.age. இப்போ இந்த 36க்கு பதிலாக நான் 25ங்கிறத வேல்யூஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ மாடிஃபைங் த ஆட்ரிபியூட். அண்ட் P1.myFunction அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட் P1. இப்போ அதில் பார்த்திங்கன்னா self.name அண்ட் self.salary. இப்போ அதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து we are not removing the attribute. அடுத்ததில் நம்ம பார்க்கலாம் how do we remove the attribute. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் del P1.age. எப்படி P1ங்கிறதுக்கு நம்ம வேல்யூஸை மாற்றுறோமோ அதே போல் இந்த ஏஜுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ if I want to access is P1.age, I'll get an error, attribute error. This person object has no attribute age. Suppose நான் P2ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதனுடைய ஏஜை நான் பிரிண்ட் பண்ணேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடும். பட் P1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஏஜுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம டிலீட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஆப்ஜெக்டிவே டெஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூ ஹாவ் அ ரெஃபரன்ஸ் கவுண்ட். அந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டை எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் இன்க்ரீசஸ் வென் இட் இஸ் அசைன்ட் அ நியூ நேம் ஆர் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ கண்டெய்னர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு நம்ம ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போ இதனுடைய ரெஃபரன்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது. B is equal to Aன்னு வைக்கும்போது இந்த 1, 2, 3யோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிடுது. C is equal to Bன்னு வரும்போது இது இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அட் ஒன் பாயிண்டில் we may be deleting the object or the ரெஃபரன்ஸை நம்ம மாற்றலாம். ஸோ the object reference count decreases when it is deleted with the del command or its reference is reassigned or the reference goes out of scope. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் del A அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ அந்த 1, 2, 3 ரெஃபரன்ஸ் கவுண்ட்டு குறையும். B is equal to 100. இப்போ B is equal to Aன்னு வைக்கும்போது ஏவும் பியும் இந்த சேம் ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ B is equal to 100ன்னு வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் குறையுது. அதுபோல் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போதும் குறையும். And when it reaches 0, Python automatically collects the memory allocated to that. Then you have another method called del. இது வந்து destructor. இந்த destructor எப்போ invoke ஆகும் அப்படின்னா when an instance is about to be destroyed. It is used to clean up non-memory resources used by an instance. ப்ரோக்ராமில் நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஸ்டன்ஸை டிலீட் ஆக போகும்போது நாம் க்ளீனப் பண்ணுறதுக்காக நம்ம we can use this del destructor. ஆனால் மெமரி ரிசோர்ஸஸை ஆட்டோமேட்டிக்காக பைத்தானே கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ when the object reference count reaches 0, the del method is invoked for that object.
அதே போல் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்போதோ அல்லது மேனுவலாக நம்ம எல்லா ரெஃபரன்சஸையும் ரிமூவ் பண்ணும்போதோ இந்த del destructor will be called. When we delete an object reference, the destructor won't be called. It won't run until all reference to the objects are removed. del a பண்ணும்போது இதனுடைய ரெஃபரன்ஸ் கவுண்ட் கம்மியாகுது. b is equal to 100 வரும்போது மறுபடியும் கம்மியாகுது. இந்த c is equal to bன்னு இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் 1ஆக தான் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை delete பண்ணும்போது destructor கால் ஆகாது. ஆனால் அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் எல்லாமும் 0 ஆகிடுது. தட் இஸ் we are removing all the references to the objects, then the destructor will be called. உதாரணத்துக்கு del இந்த destructor நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக அந்த கிளாஸ் நேம் அண்ட் தென் இந்த இன்ஸ்டன்ஸ் நேமும் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம p1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், p2ன்னு another ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், del p1. இப்போ p1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு யூ ஹவ் காட் ஒன்லி இந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 1 தான். அப்போ del அப்படின்னு கொடுத்ததுனால திஸ் del destructor will be called. அண்ட் தென் p2.my function அப்படிங்கும்போது அந்த p2ஓட my function எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இஃப் there is no more statement to execute அப்படிங்கும்போது this program is getting closed. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த del function will be called, the destructor will be called. இப்போ அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா del p1 அப்படிங்கிறதுனால இது கால் ஆகிருக்கு, பர்சன் ஜான் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் தென் p2.my ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஹலோ மை நேம் இஸ் மேரி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் இந்த மேரிங்கிற ஆப்ஜெக்டும் டெஸ்ட்ராய் ஆகுது, அதனால தான் பர்சன் மேரி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. Periodically reclaiming blocks of memory that are no longer in use. Python deletes unneeded objects automatically to free the memory space. ஸோ orphaned instances, அதாவது இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் கவுண்ட் கம்மியாயிட்டே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து அதை ரெக்ளைம் பண்ணிக்கும். ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ ரன் ஆகிட்டே இருக்கும். whenever the object reference count reaches 0, it will be triggered. That means it will reclaim its space. இப்போ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கூட இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கெட் ஆட்ரிபியூட்னு ஒரு ஃபங்க்ஷனு, இட் டேக்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் தென் யூ ஹவ் காட் அ டிஃபால்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் ஆகும். இப்போ m1.ageன்னு கொடுத்துருக்கோம், m1, ஏஜ்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏஜ் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், m1 ஆப்ஜெக்டோட ஏஜ் ரிட்டர்ன் ஆகும். Then you have got a has attribute obj, name. So this is to check whether this particular attribute exists or not. ஏன் இப்படி செக் பண்ணணும்? we can add attribute, we can delete an attribute. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஆட்ரிபியூட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக யூ கேன் யூஸ் திஸ் ஹேஸ் attribute. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் ஏஜுங்கிற ஆட்ரிபியூட் m1ல் இருந்ததுன்னா இட் வில் ரிட்டர்ன் அ ட்ரூ, இல்லைன்னா it will return a false value. Then you have another function called set attribute. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆட்ரிபியூட்டுக்கு we can set a value. If the attribute is not available அப்படின்னா the attribute will be created. அப்போ ஏஜ்னு ஆட்ரிபியூட் m1க்கு இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ 8 ஆகும். ஏஜுங்கிற ஆட்ரிபியூட் இல்லைன்னா it will be created and will be assigned a value 8. Then you can delete the attribute. del யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் del attr m1, age. யூ ஹாவ் சம் பில்ட்-இன் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ். இந்த கிளாஸுக்கான ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம்? டிக்ஷனரி, டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்கு, நேம் ஆஃப் த கிளாஸு அண்ட் வாட் இஸ் த மாடியூல், அந்த கிளாஸ் எந்த மாடியூலில் டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் இந்த மாடியூல் வந்து வில் பி மெயின். அண்ட் தென் அந்த கிளாஸுக்கு வாட் ஆர் த பேஸ் கிளாஸஸ், அதனோட வேல்யூஸ் இந்த ஆர்டர் இன் விச் த அக்கரன்சஸ் இருக்கோ அதனுடைய டப்பிள் வந்து வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் ஆட்ரிபியூட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். employee.doc அப்படின்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸோட டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அது என்னது? காமன் பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கிளாஸ், வாட் இஸ் த மாடியூல், மாடியூல் வந்து மெயின். இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு பேஸ் கிளாஸஸ் எதுவுமே இல்லை, அதனால எம்டி டப்பிள். தென் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆல் வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் த கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல் அண்ட் தென் டிஸ்பிளே கவுண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ், கவுண்ட் அப்படிங்கிற கிளாஸ் வேரியபிளோட வேல்யூ,
டிஸ்பிளே எம்ப்ளாயிங்கிற அனதர் ஃபங்க்ஷன், டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அதனோடது, அண்ட் தென் இனிட். இப்போ இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரில் தான் இருக்குது. இது ஒரு கீ, அதனோட வேல்யூ. டிஸ்பிளே கவுண்ட்டுங்கிறது கீ, அதனோட வேல்யூ. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தான் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். நம்ம ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.